பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலவெளியிலே கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவரை இயேசுவே தேற்றவாளன் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, எங்களுக்கு தாரும். அவர் எங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆளுகை செய்ய அழைப்போம். காரியங்கள் ஜெயமாய் மாறும். மாறும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். மாறும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணி ஜீவத்தண்ணி நீரே, ஆலம் தீக்கும் ஊற்று, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணி நீரே, என் தாகம் தீக்கும் ஊற்று, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். இருக்கிற இடத்துல இயேசுவே இந்த காலவெளியிலே ஒரு தேற்றவாளன் எங்களுக்கு தாரும். அவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். அவர் எங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தட்டும். இயேசுவே, அந்த தேற்றவாளன் உதவி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். காரியங்கள் ஜெயமாய் மாறும். நல்ல தெய்வம் நம்மளை நடத்துவார். நீங்க ஒருவேளை மன கிளேசத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், சில விஷயத்துக்கு பதிலே தெரியாம இருக்குது. நடக்குமா நடக்காதா, இதுல எனக்கு காரியங்கள் ஜெயமாய் உண்டாகுமா, இந்த விஷயங்களில் நன்மை பெற முடியுமா? கர்த்தரை நம்புங்கள். இந்த தேற்றவாளன் இருக்கிறார். அவர் அக்கினி, அவர் பெருங்காற்று. அவரை நம்பும் பொழுது அக்கினியாய் பெருங்காற்றாய் அவர் செயல்படுவார். வெட்கப்படுவதற்கு இல்லை, ஜெயம் எடுப்பதற்கு. எல்லாரும் இருக்கிறதுல Lord, fill my cup, என் பாத்திரத்தை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. கேட்கும் பொழுது கர்த்தர் நிரப்புகிறார். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவே ஒரு வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு இருதயத்தில் இந்த கிருபை ஊற்று அவர்கள் பார்க்க, அதை எடுத்து பருக, அதை அனுபவிக்க கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அடிக்கடி வாசித்த வேத பகுதி. அந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வணக்கம். ஆமென்.
ஆமேன். 2 கொரிந்தியர் 12:9 இவ்வளவு அழகாக வருது இல்லையா? பவுல் அப்போஸ்தலனுடைய லைஃப்பில் ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். என்னென்னா, அப்பா என் கிருபை உனக்கு போதும் இல்லையா? அவர் சொல்கிறாரு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வரும். யாருடைய பலன்? நம்முடைய பலன், நம்முடைய பலவீனம். அதில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் வழங்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மை பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நம்முடைய வீக்னஸில். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சில போராட்டத்தில் இருக்குது, கேள்விக்குறியில் இருக்குது. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, சகாயம், ஜெயம், முன்னேற்றம் அப்படியே சோர்ந்து போயிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்வது உண்டு, எனக்கு மட்டும் இது இருந்ததுன்னா போதும், நான் நேரம் ஜெயம் எடுத்துப்பேன். இது இல்லையே, அது இல்லையே, இந்த குவாலிஃபிகேஷன் இல்லையே, இந்த சூழ்நிலை இருந்தால் போதுமே, இந்த விஷயம் என் கையில் இருந்தால் போதுமே, இந்த டேலண்ட் இருந்திருந்தால் போதுமே. இல்லை, கடவுளுடைய கிருபை இருந்தால் போதும், உங்களை பர்ஃபெக்டாக மாற்றும். 2 விஷயம் இந்த வசனத்திலேருந்து நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த 2 விஷயத்துக்கு முன்னாடி 2 மிக முக்கியமான வார்த்தைகள் நல்ல கவனிங்க. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஆங்கில மொழிபெயர்ப்பில் சஃபிஷியன்ட். கடவுளுடைய கிருபை அது லிமிட்டட் வேர்ஷனில் இல்லை, அது சஃபிஷியன்ட். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சுகம், ஆரோக்கியம், முன்னேற்றம் இதெல்லாம் அவசியம். இதுக்கு அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் கிடச்சிருக்கும், இது அப்படி நிறுத்திட்டு நீங்கள் இருக்கிற நிலைமையில கர்த்தருடைய கிருபையை எண்ணுங்க. அந்த மேன்மையை தயவு செய்து யோசிங்க. அது உங்களுக்குள்ளே கொண்டு வர பாருங்க. கர்த்தருடைய கிருபை இருந்தால் போதும், தகுதி இல்லாத உன்னைய தகுதிப்படுத்தும். முடியாது, நடக்காது, வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தியா, அது நடக்க வைக்கும். இது சஃபிஷியன்ட். 2வது அடுத்த இம்பார்ட்டண்டான வேர்ஸ் என்னன்னா, பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். கடவுளுடைய கிருபை மாத்திரம் என்னுடைய வீக்னஸில் என்னை பர்ஃபெக்டாக மாற்றும். ஹலோ, இது எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் நிறைய பேர் லைஃப்பில் அவங்க எதை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோன்னா, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இது இருந்தால் இப்படி இருந்திருக்கும், வீக்னஸ்ஸே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என் குடும்பத்தில் இருந்த இவர் சரியில்லை, அது சரியில்லை, இல்லைன்னா நான் இல்லை. உங்கள் வீக்னஸை எண்ணாதீங்க, அதை மேன்மை பாராட்டாதீங்க, அதை சொல்லாதீங்க. தாவீது ஜெயம் எடுத்ததுக்கு மிக முக்கியமான காரியம், அவனை மிஞ்சி இருக்கிறான் கோலியாத்து. தாவீதை மிஞ்சி இருக்கிறான். அதாவது லிமிட்டு, அதை அனலைஸ் பண்ணோன்னா கோலியாத்து எங்கேயா இருக்கான், தாவீது ஏதோ கீழே கிடக்கான். அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தானா இவன் இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி வந்திருக்க முடியாது. ஆனால் தாவீதை எதை எக்யூப் பண்ணுச்சுன்னா, அவனுடைய குறைவுகள் என்னல, ஐயோ நான் கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி கோலியாத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பேனே. எனக்கு மட்டும் எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், எங்கள் அப்பா என்னை கொஞ்சம் ஒரு 1 year அனுப்பிச்சாரா இந்த மிலிட்ரிக்கு, இந்த ஆர்மிக்கு சர்வ் பண்ணியிருந்தால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்றுமே இல்லையே. இதெல்லாம் அவன் என்னது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை எண்ணி தான் போய் நிற்கிறாரு. அதனால தான் கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணார். கரங்களை தட்டுங்க. இன்றைக்கி தயவுசெய்து உங்கள் பலவீனத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாதீங்க. 3 விஷயத்தை நான் ரத்தின சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். 1, தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது. இந்த பூமியில், இந்த ஜீவியத்தில் கிருபைக்கு நிகராக ஒன்றும் கிடையாதுங்க, அது போதும். அதை வாஞ்சிங்க. இந்த காலைவேளையில் தேவனுடைய கிருபை எடுங்க. 2வது, தேவன் எல்லா கிருபையும் நமக்கு பெருக செய்ய வல்லவர். எல்லா கிருபை அது பாருங்கள், என்னுடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதம், என்னுடைய சமாதானம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய முன்னேற்றம், செழிப்பு, குடும்ப சமாதானம், ஐக்கியம், வாழ்வு, ஏகப்பட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எல்லா கிருபையும் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்புறீங்களா? கடைசியாக, பலவீனம் தோல்வி அல்ல. நீங்கள் பலவீனம் அடைச்சி ஐயோ பிரதர் அப்படின்றீங்களா, ரொம்ப உடஞ்சிட்டேன் பிரதர், ஆனால் அது தோல்வி அல்ல. அந்த பலவீனம் எது தெரியுமா? நீ உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் குவிட் பண்ண, கொஞ்சம் அதை ஷட் டவுன் பண்ண,
உன்னால் முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் வாயை மூடு, பேசாமல் உட்காரு. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் செயல்படுற நேரம். அதாவது கிறிஸ்தவ ஜீவிதத்தில் 2 மிக முக்கியமான காரியம். ஒன்று மனுஷனுடைய பங்கு, ஒன்று கர்த்தருடைய பங்கு. மனுஷன் நம்ம எந்த இடத்துல செயல்பட கர்த்தர் சொல்கிறாரோ செயல்படணும். ஆனால் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இல்லைப்பா பேசாமல் இரு, இது என்னுடைய நேரம்ன்றாரு. அந்த நேரத்தில் தயவுசெய்து நீங்கள் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, பேசாமல் இருங்க. கிறிஸ்துவின் பலம் வெளிப்படும் இடம் எதுனா, நீ பலவீனப்பட்டு இல்லை நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன்னு உன் மனதில் கொண்டு வர பற்றியா, அந்த நேரம் எதுக்குன்னா அவர் செயல்படும் இடம், அவர் செயல்படும் நேரம். இன்றைக்கி கடவுள் ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், தோல்வி அடைஞ்சு பலவீனம் அடைஞ்சு, ஐயோ என்னால் முடியல பிரதர், இல்லை நீ கொஞ்சம் அமைதியாரு, இது கடவுள் செயல்படும் நேரம். செயல்படுவார், ஜெயம் எடுப்பாய். God bless you. Bye-bye.